வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குரில் நெடில் வேறுபாடு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வலி மிகும் இடங்கள் வலி மிகா இடங்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது சிலபஸில் இருக்கிற குரில் நெடில் வேறுபாடு பார்க்க போகிறோம். இதை கொஷின் டைப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஒரு 2 இல்லை 3 பார்ட்டாக போட போகிறோம். எனக்கு கொஷின் நிறையா வர்றதுனால ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு 100 கொஷினும் செகண்ட் தேர்ட் பார்ட்டில் ஒரு 100 கொஷினும் போடலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாம். கோல் 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 அளவுகோல் புறங்கூறல் கொழுப்பான் அரசன் கிரகம் மரம் கம்பு வான் மண் தடி மறைத்தல் குளம். இது கோல்னு இருக்குது. இது அளவுகோலில் வரும். இந்த கோல்னா கோல் சொல்கிறதுமாங்கல்ல அது. இந்த கோல்னா கொழுப்பான். அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. குளவி குளவி குழவி. இதில் ஃபஸ்ட்டு உள்ள குளவினா உறவாடி. மிஸ்டேக்காக இருக்கு. உறவாடி. ரெண்டாவது உள்ள குளவி தேனி. நம்ம உள்ள குளவி வாங்கல அது. மூணாவது உள்ள குழவி குழந்தை. திருக்குறளில் வர்ற அந்த குழவி. அதனால ரொம்ப முக்கியம். இந்த குளவினா உறவாடி. நம்ம பார்க்க கொஸ்டின் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நல்லபடியாக பார்த்துங்க. ஏன்னா கொஸ்டின் குரூப் 4ல் வர்றப்ப இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று தான் கேட்டுட்டு இருக்காங்க. கூலம் கூலம் கூழம். இந்த கூலம்னா பலசரக்கு. இந்த கூலம்னா குப்பை கூலம்பாங்களா அந்த கூலம். இந்த கூழம்னா எள்ளு. ஆன்சர் பி. கூலம் கூலம் கூழம். இந்த கூலம்னா பலசரக்கு. இது குப்பை கூலம். பெரிய லா வருது பாருங்க. குப்பை நிறைய தானே சேரும். அதனால குப்பை. கூழம் அப்படின்னா எள்ளு. ரொம்ப முக்கியம். சிறப்பு ழா வருது. அந்த கூழம்னா எள்ளு. எள்ளு. இந்த கூலம்னா பலசரக்கு. அடுத்தது கோழி கோழி கோழி. இந்த கோழினா கோழி குண்டு. இந்த கோழினா கொள்வோன். கோழி கொள்வோன். இந்த கோழினா ஒரு வகை பறவை. இது ஈஸியாக அடிச்சுவீங்க. இது 2 தான். இந்த கோழினா கோழி குண்டு. இந்த கோழினா கொள்வோன். அதெல்லாம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்தது கோழை கோழை கோழை. கோழை ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் மிளகு வேலை உறுதி இல்லாதவன். ரெண்டாவது கனி காலம் வீரன். மூணாவது காய் சமயம் நோயாளி. நாலாவது உணவு நிமிடம் சிறுவன். இந்த கோழைக்கு என்ன மீனிங்னா மிளகுங்கிறது மீனிங். டிஃப்ரெண்டாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம கொஸ்டினாக எடுத்துருக்கோம். அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த கோழைனா மிளகு. இந்த கோழைனா வேலை. இந்த கோழைனா உறுதி இல்லாதவன். நம்ம சொல்லுவோம் கோழை. அந்த கோழை இந்த உறுதி இல்லாதவன். அப்படின்னா சின்ன லா வர்றது மிளகு. பெரிய லா வர்றது வேலை. கோழை வேலை. பெரிய கோழை தான். அதாவது இந்த பெரிய லாங்கிறது பெரிய லான்னு எடுத்துக்கங்க. பெரிய கோழை தான் பெரிய வேலை செய்வான். சின்ன கோழை மிளகு தான் சாப்பிடுவான். சளி சளி சளி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இந்த சளிங்கிறது ஆப்ஷன்ல இருக்கிற சல்லைடெல்லாம் இருக்கிற சளி. இது நம்ம உடம்புல இருக்க அந்த சளி கோழை மோல அது. இந்த சளினா தளர். டிஃப்ரெண்டாக இருக்கு பார்த்துக்குங்க. இந்த சளினா தளர். அப்போ ஆப்ஷன் சி முக்கியம். சளினா சலைடான சளி. இந்த சளினா கோழை. இந்த சளினா தளர். சிறப்புழி. அடுத்தது சூழ் சூழ் சூழ். இந்த சூழ்னா கர்ப்பம். இந்த சூழ்னா சூழ் உரைத்தல்மங்கள்ல சபதம். இந்த சூழ்னா சூழ்ந்து கொள்ளல். முக்கியம். இந்த சூழ் குழப்பம்.
பெரிய சூல் வந்து பெரிய சபதம். பெரிய சூல் வந்து பெரிய சபதம். சின்ன சூல் வந்து குழந்தை சின்னதாக தானே ஃபர்ஸ்ட் பிறக்கும், அதனால கர்ப்பம். அடுத்தது சூழி, சூழி, சூழி. இந்த சூழினா அந்த கர்ப்பம் உள்ள, அதே மாதிரி இது கர்ப்பவதி. இந்த சூழினா ஆண்மயிர், சூழி ஆண்மயிர். இந்த சூழினா உச்சி, இந்த சூழினா உச்சி. சிறப்பு சூழி வந்து சிறப்புழி வர்ற சூழி வந்து உச்சி, உச்சியை குறிக்கிறதுங்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். முக்கியம், எல்லாம் முக்கியம், கவனமாக படிச்சுக்குங்க. இந்த தமிழில் வந்து எப்போதுமே கவனமாக படித்தா தான் கொஞ்சம் மேக்ஸ் நல்லா போட முடியும். இந்த தமிழில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த டென்ஷன்லேயே மேக்ஸ் போட முடியாது நம்மளால். அதனால் தமிழ் நல்லா படிச்சுக்கணும் எப்போதுமே. ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கிறது தப்பு இல்லை, அங்கே போய் நம்ம குழப்பமாக இருக்கும். தலை, தலை, தழை. தலைனா சிரசு இல்லை முதன்மை அப்படிம்பாங்க நம்ம தலை மாதிரி. இந்த தலைனா கட்டுதல், இந்த தலைனா கட்டுதல். பெரிய தலையில தான் பெரிய கட்டு வைப்பாங்க. இந்த தழைனா நமக்கு தெரிஞ்ச தளிர் இலை, ஏ தான் கரெக்ட். இந்த தலைனா சிரசு, முதன்மைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த தலையை வந்து முதன்மை இல்லைன்னா சிரசு என்று சொல்லுவாங்க. தவளை, தவளை, தவழை. தவளைனா இந்த ஃபர்ஸ்ட் தவளைங்கிறது வந்து குறைய, குறைய. ரெண்டாவது தவளைங்கிறது வந்து வெண்மையான. மூணாவது தழைங்கிறது ஊற, ஊர்ந்து போகிறதுமாங்களா, குழந்தை தவழ்ந்து போகிறது ஊர்ந்து போதுமாங்களா, அது. ரெண்டாவது தவளை வந்து வெண்மையான. ஃபர்ஸ்ட் தவளைங்கிறது குறைய. சின்ன தவளையில குறைவாக தான் தண்ணி வைக்க முடியும், சின்ன தவளையில குறைவாக தண்ணி வைக்க முடியும். பெரிய தவளை வெள்ளையா இருக்கு, பெரிய தவளை வெள்ளையா இருக்கு. சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுட்டாங்கன்னா நமக்கு பரீட்சைக்கு வரப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தாலி, தாலி, தாழி. ஃபர்ஸ்ட் தாலிங்கிறது மங்கள், நல்லது, மாங்கல்யம். ரெண்டாவது வந்து குழம்பு தாளித்தல். மூணாவது தாள் வந்து பாத்திரம் சாடி தாளிப்பாங்கல்ல, அது. ஆப்ஷன் ஏ. தாள், தாள், தாழ். இந்த முதல் தாள் நாக்கு, ரெண்டாவது தாள் பாதம், காகிதம். மூணாவது தாள் தாழ்பால். இது என்ன கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் தாளுங்கிறது இந்த தாள், ரெண்டாவது தாளுங்கிறது பாதம். மூணாவது தாளுங்கிறது தாழ்பால், தோழி. தோழி, தோழி, தோழி. இந்த தோழி நமக்கு தெரியும், சிநேகிதன்னு, அதை வச்சு நீங்கள் அடிக்கலாம். ஆனால் இந்த தோழி, தோழி போட்டிருந்தாங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த முதல் தோழி அப்படிங்கிறது வந்து முதல் தோழி ஒரு நிமிஷம். முதல் தோழி அப்படிங்கிறது வந்து ஒரு வகை மீன். ரெண்டாவது தோழி வந்து அவுரி பூண்டு. ஃபர்ஸ்ட் தோழிங்கிறது ஒரு வகை மீன், தோழிங்கிறது. ரெண்டாவது தோழிங்கிறது அவுரி பூண்டு, ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க தோழி, தோழிங்கிறது. சின்ன தோல் வந்து சின்ன மீனுக்கு தான் இருக்கும், பெரிய தோல் வந்து பூண்டுக்கு தான் இருக்கும். நாளம், நாளம், நாளம் பார்க்க போகிறோம். இந்த நாளம்னா தாமரைப்பூ, இது வந்து ரத்த நாளம், உள்துளை. இந்த நாளம் வந்து இழிவுரை. இந்த சிறப்புழி,
சிறப்புழி, சிறப்புழா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இழிவுரை, இழி இங்கே ழா வரும். இந்த நாளம் இரத்த நாளம். இந்த நாளம்ங்கிறது தாமரைப்பூ. நான்லாம் குளத்துக்கு போகும்போது தாமரை பூச்சி விளாண்டுருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்லாம் குளத்துக்கு போகும்போது சின்ன தாமரை பூச்சி விளாண்டுருக்கேன். நாளம். நாளி, நாளி, நாழி. இந்த ஃபர்ஸ்ட் நாளிங்கிறது முத்து. ரெண்டாவது நாளிங்கிறது கல், நாய். இந்த நாழிங்கிறது ஒரு படி நாழிகை. இந்த நாழிகை நாழிகைன்னு வந்துடும் உங்களுக்கு. இந்த ஒரு படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாளிங்கிறது கல் இல்லைன்னா நாய். இந்த நாளிங்கிறது முத்து. சின்ன நாளிங்கிறது முத்து. பெரிய நாளிங்கிறது நாய். மூணாவது நாளிங்கிறது ஒரு படி நாழிகை. அடுத்தது அனல், அனல். இந்த அனல் தெரியும் உங்களுக்கு, நெருப்பு. இந்த அனல் வந்து கீழ்வாய். ஏதான் ஆப்ஷன். இந்த அனல் தெரியும் உங்களுக்கு, நெருப்பு. இந்த அனல்ங்கிறது கீழ்வாய், ரொம்ப முக்கியம் கீழ்வாய்ங்கிறது. எப்போதும் நெருப்பு நம்ம கீழே இருந்தானே வைப்போம், மேலே இருந்து வைக்க மாட்டோம், கீழே இருந்தால் வைப்போம். அதனால இந்த அனல்னா நெருப்புங்கிறது தெரியும், கீழ்வாய்ங்கிறது கீழே இருந்தால் வைப்போங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அணு, அணு. இந்த அணுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆட்டம், உண்மையானது. இந்த அணுன்னா தொடர்ச்சி. அன்னம், அன்னம். இந்த அன்னம்னா சோறு. இது வந்து அன்னப்பறவை. ஆணை, ஆணை. ஆணை, ஆணை. இந்த ஆணைனா ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்காங்க. ஆணைனா யானை. சின்ன ஆணைனா ஆணை. பெரிய ஆணைனா ஆர்டர், அதாவது கட்டளை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னாள், அன்னாள். அன்னாள்னா அப்பெண். இந்த அன்னாள்னா அந்த நாள். மாற்றி போட்டுருவோம். அன்னாள்னா அப்பெண். அனல், அனல் ஏற்கனவே பார்த்தது தான், நெருப்பு கீழ்வாய். அணு, அன்னம் சோறு. இந்த அன்னம்னா மேல்வாய். கீழ்வாய்னா அது அனல்னு படித்தோம். அணுக்கம், அணுக்கம். ஃபர்ஸ்ட் அணுக்கம்ங்கிறது சோம்பல். சோம்பல் கம்மியாக தான் இருக்கும் நமக்கு. இந்த அணுக்கம்ங்கிறது வந்து சமீபம். இந்த அணுக்கம்ங்கிறது வந்து சோம்பல். இந்த அணுக்கம்னா சமீபம். அரண், அரண். இந்த அரண்ங்கிறது வந்து சிவன். இந்த அரண்னா கோட்டை, பாதுகாப்பு எல்லாம் வரும். ஆணி தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதம். இந்த ஆணின்னா ஆண்மகன். ஆண்மகன் முக்கியம். ஆணின்னா மாதம், இந்த ஆணின்னா ஆண்மகன். அடுத்தது ஆணை, ஆணை. இதை மேலே பார்த்தது நம்ம, கீழே வந்திருக்க கொஸ்டின். ஆண், ஆண். இந்த ஆண்னா பசு. இந்த ஆண்னா ஆண்மகன். மேலே பார்த்தது இந்த ஆணின்னா ஆண்மகன் பார்த்தோம், இது முக்கியம். இங்கே ஆண்னா ஆண்மகன், இந்த ஆண்னா பசு. இனி, இனி. இந்த இனின்னா பின்பு. இந்த இனின்னா ஏனி. ரெண்டுத்தையும் ஒன்றா இருக்கு பாருங்க. இனி வரும்போது ஏணி எடுத்துட்டு வா. இனி வரும்போது பெரிய ஏணியா எடுத்துட்டு வா. இணை, இணை. சின்னதா இணைஞ்சா வருத்தம் தான். இந்த இணைனா ஒப்பு.
உனக்கு. உனக்குன்னா உனக்காக. இந்த உனக்குன்னா பெரிய நான் வர்றது வந்து உலர்ந்தது. முக்கியம், ரொம்ப குழப்பம். பெரிய நான் வந்ததுன்னா உலர்ந்தது. உன். உன்னுனா நின்னை. இந்த உன்னுனா சாப்பிடு. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். உண்ணி. உண்ணி. இந்த உண்ணினா நினைத்து. உன்னை நினைத்து படம் வரும்ல, அதுல சின்ன நின்று தான் வரும். அதில் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கங்க. உண்ணினா நினைத்து. இந்த உண்ணினா குதிரை, உயிரினம். உண்ணினா குதிரை, ஒரு உயிரினம். ஊனம். ஊனம். இந்த சின்ன ஊனம்ங்கிறது குறைபாடு. ஊனம்ங்கிறது ஒரு சின்ன குறைபாடு. இந்த ஊனம்னா நாடு. முக்கியம். ஊன். ஊன்னா மாமிசம். சின்ன ஊன்னா மாமிசம், பெரிய ஊன்னா உணவு. மாமிசத்தை கம்மியாக தான் உண்ணணும். இந்த ஊன்னா உணவு நிறையா எடுத்துக்கணும். கேட்டிருக்காங்க இதெல்லாம் பரீட்சையில், முக்கியம். எண். எண். எண்ணுனா நான். இங்கே என்னன்னா எண்ணிக்கை. எவன்னா யார். இந்த எவன்னா எவ்விடம். என்னால். என்னால். என்னால்னா என்னுடைய. இந்த என்னால்னா எந்த நாள். ஏனம். ஏனம். இந்த ஏனம்னா பாத்திரம். இந்த ஏனம்னா மான். இதுதான் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஏனம்னா மான் இல்லை எலும்பு. இந்த ஏனம்னா பாத்திரம். பாத்திரம் சின்னதாக தானே இருக்கும், மான் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏனம்னா மான் இல்லை எலும்பு. இந்த ஏனம்னா பாத்திரம். 2025 கேட்ட கேள்வி. ஏனை. ஏனை. இந்த ஃபர்ஸ்ட் யானைனா ஒழிந்த. ரெண்டாவது யானைனா குழந்தை கட்டுற யானை, தொட்டில். ரொம்ப முக்கியம். ஏனைனா ஒழிந்த. இந்த யானைனா தொட்டில். ஏன். ஏன். இந்த ஏன்னா வினா. இந்த ஏன்னா பெருமை. பெரிய ஏன்னா பெரிய பெருமை. பெரிய ஏன்னா பெருசா ஏன்னு கேட்டதான் பெருசா பெருமைப்பட முடியும். கணம். கணம். சின்ன கணம்ங்கிறது பாரம். பெரிய கணம்ங்கிறது வந்து காடு. ரொம்ப முக்கியம், மாற்றி போட்டுருவோம் நம்ம. சின்ன கணம் வந்து பாரம், பெரிய கணம் வந்து காடு. ஆப்ஷன் வந்து டி. அடுத்து தெரிஞ்சதான் உங்களுக்கு. கனினா பழம். இந்த கனினா எண்ணு. இந்த கனினா பழம், இந்த கனினா எண்ணு. கனிய எண்ணு. இன்னும் பெரிய நீ, பெரிய நூ. கனிய எண்ணு. கனை. கனை. இந்த கனைனா ஒளி. இந்த கனைனா அம்பு. கனைனா ஒளி. சின்ன கனைனா ஒளி, பெரிய கனைனா அம்பு. ஆப்ஷன் சி.
கண்ணன்னா கர்ணன். இந்த கண்ணன்னா கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் பெரிய கடவுள். அவர் தான் பெரியவர். அதனால பி தான் கரெக்ட். அடுத்தது கன்னி. கன்னி இந்த கன்னினா உங்களுக்கு தெரிஞ்சது தான், இளம் பெண். இந்த கன்னினா மாலை பூட்டாங்கயிறு. கானம்னா இசை காடு. இசை இல்லைன்னா காடு. காணம்னா இந்த காணல்னா காணல் நீர், அப்படின்னா ஒளி. காணம்னா இசை காடு, அந்த காணல்னா காணல் நீர். மலை மாலை. இந்த மலைனா பருவதம். இந்த மாலைனா பூமாலை. இந்த மாலைனா பூமாலை. மழை மாழை. மழை மாழை. இந்த மழைனா மாறி. மாழைனா பொன்மாலை நேரம். இந்த மாழைனா பொன்மாலை நேரம். மாழைனா பொன்மாலை நேரம். இந்த மழைனா மாறி. ஒளி ஒளி. இந்த ஒளி தான் ஒரு கருவி, தெரியும் உங்களுக்கு. இந்த ஒளினா இடம், ரொம்ப முக்கியம். இந்த ஒளிங்கிறது ஒரு கருவி, இந்த ஒளி தான் இடம். இந்த இடத்துல போய் விழுந்துட்டேன், இந்த இடத்துல போய் விழுந்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த இடத்துல போய் விழுந்துட்டேன். உழுவை உழுவை. உழுவைனா ஒரு வகை மீன். இந்த உழுவைனா புலி. இது நம்ம சங்க இலக்கியத்தில் படிச்சிருக்கோம் உழுவைங்கிறது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த உழுவைங்கிறது ஒரு வகை மீன். ஊழி ஊழி. இந்த ஊழினா நெடுவாய் மீன். இந்த ஊழினா நெடுவாய் மீன். இந்த ஊழினா ஒரு யுகத்தோட முடிவு. ஒரு யுகத்தோட முடிவு தான் ஊழி. இந்த ஊழிங்கிறது நெடுவாய் மீன். ஆப்ஷன் ஏ. களங்கம் அடையாளம். இந்த களங்கம்ங்கிறது சூதாடு கருவி. சூதாடு கருவி. இந்த களங்கம்ங்கிறது அடையாளம். சின்னதா களங்கம் பண்ணி அடையாளத்தை தெரிவிக்கிறாங்க. சின்னதா களங்கம் பண்ணி அடையாளத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த களங்கம்ங்கிறது சூதாடும் கருவி. வார்த்தை பார்க்க ஈஸியாக தான் இருக்கும், அங்க போய் மறந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த களங்கம்ங்கிறது சூதாடு கருவி. கிழவி கிழவி. இந்த கிழவினா சொல்லு. இந்த கிழவினா மூதாட்டி. கொழுத்து கொழுப்பு. கொழுத்து, இது வந்து கொழுத்து. கொழுத்து கொழுத்து. இந்த கொழுத்துங்கிறது மூட்டு. இந்த கொழுத்துங்கிறது கொழுப்பு மிகுந்தது. இந்த கொழுத்துங்கிறது மூட்டு. மூட்டைய கொழுத்து. மூட்டைய கொழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கோழை கோழை. மேலே படிச்சிருக்கோம்ல நம்ம. இந்த கோழைனா எலி. இந்த கோழைனா கயம். கழித்தல் கழித்தல். ஏன் ரிப்பீட்டடா வருதுன்னா ஞாபகம் வச்சுக்கிறது, ரொம்ப டஃப்பான வார்த்தை, அதனால திருப்பி திருப்பி வருது. அது கழித்தல் கழித்தல். இந்த கழித்தல்னா கோபித்தல். இந்த கழித்தல்னா வட்டமிடுதல். இந்த கழித்தல்னா கோபித்தல். இந்த கழித்தல்னா வட்டமிடுதல். சோளம் சோழம். இந்த சோளம்னா
ஒரு பயிர். இந்த சோழம்னா சோழ நாடு. தெளி தெளி. இந்த தெளினா ஆராய்ந்து கொள். இந்த தெளினா அதட்டு. இந்த தெளினா அதட்டு. இந்த தெளினா ஆராய்ந்து கொள். நுழை நுழை. நுழை நுழை. இந்த நுழைனா ஈனம் குருடு. இந்த நுழைனா உட்செல்லுதல். உட்செல்லுதல். இந்த நுழைனா ஈனம் பர் குருடு. ஏதான் ஆப்ஷன். பழகு பழகு. பழகு பழகு. இந்த பழகுனா குற்றம். பெருசா பழகுனா பெருசா குற்றம் பண்ணுவாங்க. பெருசா பழகுனா பெருசா குற்றம் பண்ணுவாங்க. இந்த பழகுனா பயிலுதல் பயில். பலு பழு. இந்த பலுனா பாரம். இந்த பழுனா விழா. புழுகு புழுகு. இந்த புழுகுனா பொய். இந்த புழுகுனா நாவி புழுகு. இந்த புழுகுனா பொய். இந்த புழுகுறான். புழுகுறான் தான் சொல்லணும். புழுகுறான். இந்த புழுகுனா நாவி புழுகு. டிஃப்ரெண்டான வேர்டு சொல்றாங்க. நாவி புழுகு. பூளை பூழை. பூளைனா ஒரு செடி. அதே இந்த பூழைனா துவாரம். முக்கியம். பூழைனா துவாரம். நம்ம கண்ணில் பூழை விழுந்துச்சுன்னு துவாரத்துல போய் விழுவுறது. பூழைனா துவாரம். விழினா அழைத்தல் அழைப்பு. இந்த விழினா கண்விழி. அடுத்தது அழகு அழகு அழகு. இது பறவையோட மூக்கு முதல்ல இருக்கிறது. ரெண்டாவது அழகுங்கிறது பெண்மையில். மூணாவது அழகுங்கிறது வனப்பு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த அழகு இந்த அழகு தான் குழப்பம். அழகு பெண்மையில் ரொம்ப அழகா இருக்கும். இந்த ரொம்பங்கிறது பெரிய வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய அழகா இருக்கும். இந்த பே பே வச்சுக்கோங்க. பறவை மூக்குங்கிறது வந்து அழகு. பறவை மூக்கு சின்னதான இருக்கும். அதனால சின்னலா. அழகம் அழகம் அழகம். அழகம் அழகம் அழகம். இந்த அழகம்ங்கிறது வந்து யானை திப்பிலி. யானை திப்பிலி. இந்த அழகம்னா நீர். இந்த அழகம்னா பெண் கூந்தல். பெண் கூந்தல் அழகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த அழகம்னா நீர். நீரை அளவா தான் குடிக்கணும். இந்த அளவு தான் போடுவாங்க. அளவுக்கு நீரை அளவா தான் குடிக்கணும். அலி அலி அழி. இந்த அலினா பேடி. இந்த அலினா அழிக்கிறது கொடுத்தல். இந்த அழினா கெடு. இது தெரிஞ்சதுதான். அலை அலை அலை. இந்த அலை வந்து கடல் திரை. இந்த அலை வந்து தளிர். இந்த அலை வந்து தளிர். இந்த அலை வந்து கூப்பிடு அழைத்தல். அடுத்தது ஆள் ஆள் ஆள். இந்த ஆள்ங்கிறது வந்து ஆலமரம். இந்த ஆள் வந்து நபர். இது வந்து ஆழ்ந்து. ஆழி ஆழி ஆழி. இந்த ஆளினா மழைத்துளி. இந்த ஆளினா தோழி. இந்த ஆழினா கடல். ஆளினா மழைத்துளி. இந்த ஆளினா தோழி. இந்த ஆழினா கடல். இந்த தோழி தெரியும். இந்த ஆளினா வந்து மழைத்துளி. ஆலங்கட்டி மழைம்பாங்கல்ல இந்த ஆளி. இந்த ஆளினா தோழி.
இலை, இலை, இழை. இந்த இலைனா தாவரத்தின் இலை. இந்த இலைனா இலைத்தல், அதாவது சக்தி குறைதல். இந்த இழைனா நூல் இழை. இலி, இலி, இழி. இந்த இலினா இல்லாதவன், இலி இல்லாதவன். இந்த இலினா பல்ல காட்டுறது. இந்த இழிங்கிறது இகழ்வு, இது தெரிஞ்சதுதான், அடிச்சிருவீங்க. இந்த இலி இலி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இலி தான் பல்ல காட்டுறது. இந்த இலினா இல்லாதவன், இலி இல்லாதவன். உழவு, உழவு, உழவு. இந்த உழவுனா உழுதல்னு தெரியும், ஆனா எந்த உழவு உழவு பார்த்ததுங்கிறது தெரியாது. ஓகேங்களா? இந்த உழவு உலாவுதல். இந்த பெரிய லா தான் ஒற்று பார்த்தல், இன்னும் பெரிய ஆளை தான் ஒற்று பார்க்க விடுவாங்க. உழு, உழு, உழு. இந்த உழுனா திணை. இந்த உழுனா அரிப்புழு. இந்த உழுனா பிள்ளை பூச்சி. இந்த உழுனா திணை, இது அரிப்புழு. திணை, அரிப்புழு. உழுனா பிள்ளை பூச்சி, உழுனா திணை. இந்த உழுனா அரிப்புழு, இதுனா பிள்ளை பூச்சி. ரொம்ப முக்கியம். அது பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. திணையை நல்லா உலுக்கி சாப்பிட்றாங்க. திணையை நல்லா உலுக்கி சாப்பிட்றாங்க. உளுந்து அரிக்கணும், உளுந்து அரிக்கணும். உளுந்தை கொஞ்சம் தேய்ப்பாங்கல்ல, அதை அரிக்கணும் தான் சொல்லுவாங்க. இந்த உழுங்கிறது பிள்ளை பூச்சி. உழுதா பிள்ளை பூச்சிலாம் செத்துரும். உழுதா பிள்ளை பூச்சிலாம் செத்துரும். அடுத்து உலை, உலை, உழை. இந்த உலைனா நெருப்புள்ள அடுப்பு. இந்த உலைனா குதிரை. இந்த உழைனா இடம், அப்படி இல்லைன்னா பாடுபடுதல். ரெண்டு வரும் இல்லை. இந்த உழைத்தல் அப்படி இல்லைன்னா இடம் இல்லை பாடுபடுதல். இது குதிரை. இந்த உலைனா குதிரை. குதிரைக்கு இந்த உலை கால வைப்பாங்கல்ல, அதான் உலம்பாங்க. அடுத்தது உழைத்தல், உழைத்தல், உழைத்தல். இந்த உழைத்தல் தெரியும் உங்களுக்கு, பாடுபடுதல், முயற்சி செய்தல். இந்த உழைத்தல்னா ஒலித்தல். இந்த உழைத்தல் சீரழித்தல். எவ்வளவு மீனிங் இருக்கு பாருங்க. உழைத்தல், தள்ளுங்கிற தொழில் சேர்றதுனால மாறுது எல்லாம். இந்த உலைங்கிறது ஒலித்தல். வேகமா ஊன்னு ஊழையிடுறாங்க. ஊழையிறாங்க ஒலிப்பதான் சொல்லுவாங்க. நம்ம ஊன்னு ஊழையிடுறாங்க, அது ஒலித்தல். இந்த உழைத்தல் சீரழித்தல். சின்னதா உலகல்னா கூட சீரழிஞ்சிருவோம். சின்னதா உலகல்னா கூட சீரழிஞ்சிருவோம். ஒலி, ஒளி, ஒளி. இந்த ஒலிங்கிறது சத்தம். இந்த இதுங்கிறது பிரகாசம், லைட்டு. இந்த ஒளிங்கிறது ஒழித்தல். அடுத்தது ஒலித்தல், ஒலித்தல், ஒழித்தல். இந்த ஒலித்தல்ங்கிறது ஆறாவாரம், அதாவது நம்ம சவுண்ட் வைக்கிறோம்ல அது. இந்த ஒலித்தல் ஒளிச்சு வைக்கிறது. இந்த ஒழித்தல் தள்ளி விடுதல். கலகம், கனகம், கழகம். இந்த கலகம்னா குழப்பம். இந்த கனகம்னா பெருச்சாளி. இந்த கழகம்னா அவை. இந்த கழகம்னா அவை. கலப்புன்னா கலத்தல். கலப்புன்னா ஆழமில்லாத இடம். இந்த கலப்புன்னா வேலை செய்யாது. களி, களி, கழி. இந்த களிங்கிறது துன்பம். இந்த களி மகிழ்ச்சி. இந்த கழி நூற்சுருள். களினா துன்பம், பெரிய களினா பெரிய மகிழ்ச்சி. சின்னதா களி சாப்பிட்டா துன்பம் தான்.
பெருசா களி சாப்பிட்டா இன்பம், அதாவது மகிழ்ச்சி. இந்த கழிங்கிறது நூற்சுருள். கழித்தல், கழித்தல், கழித்தல். இந்த கழித்தல்னா தழைத்தல். இந்த கழித்தல் மகிழ்தல். இந்த கழித்தல்னா ஒழித்தல். முக்கியம். இந்த கழித்தல்னா தழைத்தல். கலை, கலை, கழை. இந்த கலைனா வித்தை. இந்த கலைனா வித்தை. இந்த கலைனா வயல்ல இருக்கிற கலை. இந்த கலைங்கிறது வந்து மூங்கில். இதெல்லாம் தெரிஞ்சதுதான். இந்த கலைனா வித்தை, இந்த கலைனா வயல்களில் உள்ள கலை. காளி, காளி, காழி. இந்த ஃபர்ஸ்ட் உள்ள காழி வந்து பசுக்கூட்டம். சின்னதா பசுக்கூட்டத்தை காலி பண்ணுங்க. சின்னதா உள்ள பசுக்கூட்டத்தை காலி பண்ணுங்க. இந்த காளிங்கிறது நம்ம கும்புற தெய்வம் காழி. இந்த காழிங்கிறது வந்து சீர்காழிக்கு வர காழி. இடம் இதுதான். ஓகேவா? அடுத்தது கிளி, கிளி, கிழி. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற கிளி வந்து பயம். ரெண்டாவது இருக்கிற கிளி ஒரு வகை பறவை. இந்த கிழிங்கிறது பிளவு ஏற்படுத்துறது. இதெல்லாம் தெரிஞ்சதுதான் ஓரளவுக்கு. கீழ், கீழ், கீழ். இது கதவின் கீழ். இந்த ஃபர்ஸ்ட் கீழ்ங்கிறது கதவின் கீழ். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. இந்த ஃபர்ஸ்ட் கீழ் கதவின் கீழ். ரெண்டாவது கீழ் வந்து கீறு. மூணாவது கீழ் வந்து பள்ளம். ஃபர்ஸ்ட் கீழ் கதவின் கீழ். ரெண்டாவது கீழ் வந்து கீறு. பெருசா கிழிச்சதை கீறுன்னு தான் சொல்லுவாங்க. பெருசா கிழிச்சதை கீரிட்டம் தான் சொல்லுவாங்க. இது கீழ் பள்ளம். உங்களுக்கு தெரிஞ்சது கீழ்ப்பள்ளம். ஊர் ஒன்று இருக்குங்களா கீழ்ப்பள்ளம்னு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீழ்ங்கிறது கதவுக்கு கீழே இருக்க கீழ். பிள்ளை, 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 பிள்ளை. ஃபர்ஸ்ட் இருக்கிற பிள்ளை வந்து குளிகை. குட்டி பிள்ளையா இருந்தா குளிக்க வைப்பாங்கல்ல, குளிகை. இந்த பிள்ளைங்கிறது குழந்தை. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அது. அடுத்தது புலி, புலி. இந்த புலிங்கிறது வந்து ஒரு மிருகம். ரெண்டாவது புலிங்கிறது புலிப்புச்சுவை. புல், புல். ஃபர்ஸ்ட் புல்லுங்கிறது பசு. ரெண்டாவது புல்லுங்கிறது பறவை. ஓகே. புள்ளி, புள்ளி. இந்த புள்ளினா தழுவி. இந்த புள்ளினா பொட்டுக்குறி, பூவின் இதழ். இந்த புள்ளினா தழுவி. அந்த புள்ளினா பொட்டுக்குறி. புல்லு, புல்லு. இந்த புல்லுனா தழுவு. இந்த புல்லுனா ஒரு பூடு. இந்த புல்லுனா தழுவு. இந்த புல்லுனா ஒரு பூடு. பிள்ளைய வந்து குட்டி பிள்ளையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை தூக்குவோம்ல, தொட்டு தூக்குவோம்ல, தழுவை தான் சொல்லுவாங்க. தழுவு. இந்த புல்லுங்கிறது ஒரு பூடு. மங்களம், மங்களம். இந்த மங்களம்ங்கிறது மங்களகரமான. இந்த மங்களம்ங்கிறது நிறைவு. நிறைவா மங்கள ஓசை சொல்லுவாங்கல்ல, அந்த இது. மால், மால். இந்த மால்ங்கிறது திருமால். திருமாலுக்கு வர மால். அதனால இது பெருமை. இந்த மால்ங்கிறது அப்படியே ஆப்போசிட் இருக்கு. இறந்து போ. இந்த மால்னா இறந்து போ. மாளிகை, மாளிகை. இந்த மாளிகைங்கிறது வந்து மாலை. மாலை, மாளிகை. இது நம்ம வீடு. இது ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும். முள்ளு, முள்ளு. இந்த முள்ளுங்கிறது வந்து இறைச்சல். இந்த முள்ளு தண்ணி முள்றது உள்ள முகந்து கொள்ளது. தண்ணி நிறைய தானே முள்ள சொல்லுவோம், அதனால இந்த முள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த முள்ளுங்கிறது வந்து இறைச்சல். வளம், வளம். இந்த வளம்னா வலப்பக்கம். தெரிஞ்ச இந்த வளம்னா செழிப்பா இருக்கிறது. வளன், வளன்.
இது ரொம்ப முக்கியம். இந்த வளம்னா இந்த லா கரெக்டாக அந்த லாலாம் வந்துடும் வளம். இந்த வளம்னா வல்லவன். வல் வல். இந்த வல்னா வல்லமை. இந்த வல்னா வளம். இந்த வல்னா வல்லமை. இது ஓரளவுக்கு இந்த வல்லு வல்லு இதாக இருக்கும். இந்த வல்லு வளம்னு போட்டுடலாம். நீங்கள் குழப்பிக்காதீங்க. வல்லம் வல்லம். வல்லம்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கல ஊர் வல்லம், அது ஒரு ஊர். இந்த வல்லம்ங்கிறது வந்து தோணி. பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லம் வல்லம் வாங்கி. அதை வள்ளி வள்ளி. இந்த முதல்ல உள்ள வள்ளிங்கிறது வந்து படற்கொடி. அல்லி வாங்கல அதே மாதிரி வள்ளிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வள்ளிங்கிறது தில்லையாடி வள்ளியம்மைக்கு வர்றது. இந்த வள்ளி அதாவது வள்ளியம்மைன்னு போட்டிருக்காங்க. வல்லை வல்லை. இந்த வல்லைங்கிறது வந்து விரைவு. விரைவா வள்ளியா, விரைவா வள்ளியா. இந்த வல்லை வந்து உலக்க பெருசாக தான் இருக்கும். அதனால பெரிய லா வந்திருக்கு. அந்த உலக்கை பாட்டுக்குள்ளது வல்லை. வாளம் வாளம். இந்த வாளம்ங்கிறது வந்து வாளுக்கு வர வாள் வந்திருக்குது. இதுக்கு இந்த வாள் வந்திருக்கு. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். வாளம்னா வாள், இந்த வாளம்னா இந்த வாள். இதை கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்குங்க. ஒன்று 2-3 தடவை படித்தாதான் உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டில் ஏறும். பரீட்சையில் எழுதுகிறப்ப தப்பு இல்லாமல் எழுதலாம். இதை ஏதாச்சும் டவுட் இருந்து இல்லை இந்த ஏதாச்சும் வீடியோவில் தப்பு ஏதாச்சும் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.